ஹலோ நருட்டோ ஃபேமிலி, நல்லா இருக்கீங்களா? நம்ம நருட்டோ பத்தியே ஃபுல்லா பேசிட்டே இருக்கோம். ஒரு சில பேர் வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நான் வழி அப்படியா சொல்லிட்டு இருக்காங்க, நருட்டோ பத்தி ஏன் அதே பேசிட்டு இருக்கீங்க, மாத்தி பேசுங்கன்னு. உங்களுக்காக இன்னைக்கு நான் வந்து ஒரு புது அனிமி, வேற அனிமியை பத்தி பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம சிறப்பு அனிமி விமர்சகர் பார்வையாளர் வந்திருக்காரு. சரி பேசுங்க. ஜுஜுட்சு கைசன் பத்தி சொல்லுவாரு, சொல்லுங்க. ஜுஜுட்சு கைசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து தலையை வெட்டுறதாங்க. பேசிக்கிட்டே தலை தான் அமுக டுமுக அமால் டுமால் தான் நான் தலையை வெட்டி அந்த வில்லன் அது ஒரு சொல்லுவார்ல, அசையக்கூடாது. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது பயங்கரமா இருந்துச்சு. நம்மளே அந்த இடத்துல இருக்கோம், இவ்வளவு கெட்டவனா இருக்கும். அப்ப நான் அந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நானே அசையலை அவன் சொல்றதை கேட்டு. ஏன்னா அவன் ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. நம்ம அசைஞ்சா நம்ம தலை வெட்டி போயிருப்போம்னு ஒரு திங்கிங். ஆனா மோசமான ஆள், நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். ஏன் 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 ஆனா செம்ம சீனுங்க. உண்மையிலே அப்படிதான் சொல்லலாம். ஒருத்தர் வந்து எனக்கு டீமன் ஸ்லேயர் தலையை வெட்டுறதை காமிச்சாங்க. தலை வெட்டு சூப்பர் சீன். நானு ஆனா ஜுஜுட்சு கைசன்ல அதை விட பயங்கரமா தலை வெட்டும், உடம்பெல்லாம் வெட்டும். நான் டீமன் ஸ்லேயர் ஃபேன்ஸ் கோச்சுக்காதீங்க ப்ளீஸ். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கோச்சுக்காதீங்கிற எனக்கு அது பயங்கரமா இருந்துச்சுங்க. பேசிக்கிட்டே இருப்பான், அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான், இப்படிதான் இருப்பான், தலை அதுவா வெட்டிக்கும். அதான் அவனோட பவர். எனக்கு உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. அந்த ஒரு இடத்துல ஒத்த கண்ணு மனுஷன் பேர் மறந்துடுச்சு. என் பேரை வாயில் நுழைய மாட்டேங்குது. நருட்டோலாம் ஞாபகம் இருக்கு. ஜோஜோ என்னமோ வரும். அவன் தான் அந்த விரல நம்ம ஹீரோ வாயில திணிப்பாரு. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். திணிக்கிறப்ப பாத்தீங்கன்னா சுக்குனா வெளியே வந்துருவாரு, விரல உள்ள தள்ளா வெளியே வந்துருவாரு. ஏன் மேலே கையை வச்சுட்டான்ட்டு அவன் மண்டிடுவான் போய். பயங்கரமா அவனே பெரிய இல்லை அந்த ஒத்த கண்ணுன்னு, அவனே மண்டிடுவான் சுக்குனா வரதை பார்த்துட்டு. ஒரு பேடா ஈவலா வருவான். இந்த இடத்துல இருந்து யார் அசைஞ்சாலும் அவங்க உயிருக்கு நான் உத்தரவாதம்னு சொல்லி அப்படியே தலையை மண்டிடுவாங்க. அப்புறம் கேட்பாங்க, இந்த தலை நிமிர்ந்து பாக்குறீங்க அப்படின்னு உடனே மண்டிக்கிட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பயம் சுக்குனா மேல. எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பெரிய மயிர் மாதிரி பேசுறாங்க. அப்புறமா இந்த 2 பொண்ணுங்க இருக்கும், அது சொல்லும், நீ எங்களுக்கு உதவி செய், அதான் உங்களை ரிவைவ் பண்ணுன்ட்டு. அப்படியா, அப்போ எந்திரிங்க, பரவாயில்ல நிமிருங்கன்னு சொல்லி நிமிருவாங்க. தலை வெட்டிடும். ஏன்டா அப்படின்னு கேட்டா, எனக்கே நீ ஆர்டர் போடுறியான்னு கேட்பான். அது செம்ம சீனு. அவனுக்கு யூஸ் தான் அது. இன்னொருத்தி வந்து அவனை அடிக்கிறதுக்கு வருவாள், அவனுக்கு நல்லதுதான் பண்ணுவான். அந்த பொண்ணு, நான் உன்னை ரிவைவ் பண்ணிட்டேன், எனக்கு மட்டும் இந்த உதவி பண்ணு, அந்த ஈவில மட்டும் அழிக்க உதவி பண்ணுன்னு கேட்பான். அப்படியா, நான் உதவி பண்றேன், தலையை மட்டும் நிமிருமா, நிமிந்து தலை வெட்டிடும். அப்படி சைடு அப்படி வலி. அது 2வது பொண்ணு தலை வெட்டிடும். ஏன்னு கேட்டா, எனக்கு ஆர்டர் போடுறியா, எனக்கு நல்லதா இருந்தாலும் எனக்கு ஆர்டர் போடுற உரிமை யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பொண்ணு சிஸ்டரை கொண்டோன்னே ஃபோட்டோ எடுத்து அதை ஏதோ சாபம் பழக்க, அதை பற்றி தெளிவாக சொல்ல மாட்டேன். ஃபோட்டோ எடுக்க போகும் சுக்குனாவை பார்த்தா இப்படி ஒரு கையில் ஃபோட்டோ மாதிரி வரும், தலை பாதியாக கட்டாயம் சரிஞ்சு விடுவோம். அப்படியே அப்புறம் அந்த ஃபோனை எடுப்பான், என்ன இது ஐஃபோன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை நசிக்கிடுவான். அப்புறம் நசிக்கிட்டு இப்போ ஈவெண்ட்டாக வருவான், நீ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஒத்தகண்ணுன்ட்ட, எனக்கு சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வா சண்டை போடலாம். இவன் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த ஒத்தகண்ணு, அதனால சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அந்த ஊரே அழிச்சிருவாங்க. ஊரே வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க. அடிச்சுட்டு அவனே அடிச்சிருவான் சுக்குனா. அது சண்டை செம்மையா இருக்கும். டாப் ரேட்டட் எபிசோடு அடிச்சோடனே இப்போ உள்ள இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு வெளியில வந்து இந்த ஊரோட நிலைமையை பாருன்னு சுக்குனா போயிடுவான். அப்போ அந்த ஹீரோ வந்து பார்ப்பான், ஊரே அழிஞ்சு கிடக்கும். அதை பார்த்துட்டு இவன் அழுவான். அந்த சீனம் பயங்கரமா. சரி, மொத்தம் எத்தனை எபிசோட் இருக்கு, எத்தனை சீசன் இருக்கு? 7ன்னு நினைக்கிறேன். சின்னதுதான், டக்குன்னு பார்த்துடலாம். 2 சீசன் தாங்க இருக்கு. சீசன் ரொம்ப லாங்கா ரிலீஸ் பண்ற மாதிரி தோணுது. ஆமாங்க, எல்லாம் பிஸியா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்க அந்த வில்லனை இன்ஸ்பயர் பண்ணி தான் ரோலெக்ஸ் கேரக்டர் உருவாக்கிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு பேசுறாங்க சில பேர் இன்ஸ்டால. ரோலெக்ஸ்க்கு என்னங்க ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆமாண்டா, தலை விட்டுறது அதெல்லாம் பத்தி இன்ஸ்டால பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது புரளிங்க. ரோலெக்ஸ் எப்பயோ வந்த கதை தெரியல, இருக்கலாம். பேட்மேன் தான், பேட்மேன் ஃபேன் தான். யார் நம்ம லோகேஷ். அதனால ரோலெக்ஸும் அதை பற்றி கேரக்டர் தான் இருக்கும். இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டையாவது தான் நினைக்கிறேன். அந்த மாஸ்க் போட்ட ஒரு மனுஷன் அவர் வரல,
அவரும் போத பொருள்லாம் கடத்துவாரா என்னன்னு சரியா பார்க்கல. டிசி ஃபேன்ஸ் கோச்சுக்காதீங்க. ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்க நீ, அதனால ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் அர்த்தம் திட்டமாக தெரிவித்துக்கணும். சரி சொல்லுங்க, ஜுஜுட்சு கைசனை பத்தி பேசி ரோலெக்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்நிய நாட்டு சதி பண்றாங்க மேல இருந்து. சரி நான் 3rd சீசனுக்கு வெயிட் பண்றேன், என்னன்னு பார்ப்போம். சரி பாருங்க ஜுஜுட்சு கைசன் ஃபேன்ஸ், உங்களுக்காக மட்டும்தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகேவா?